இப்போ சமீபத்தில் ஒரு படம் மிகப்பெரிய படம் வந்திருக்கு, துரந்தர்னு ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி. ஆஹா, எவ்வளோ பெரிய தேசபக்தி படம். இங்கேருந்து ஒருத்தர் போனார், அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்து அந்த தீவிரவாத குழுக்களோடு இருந்து போராடி வந்து 20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளாக வாழ்ந்தார். அவர் யாருன்னா அவர் தேசபக்தர். இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தர். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டான்னா அவனுக்கு பேர் உளவாளி. அந்த பாகிஸ்தானிக்காரனுக்கு அவர் உளவாளி, நமக்கு தேசபக்தன். அவன் இங்கே வந்தான்னா அவன் நமக்கு உளவாளி, அவனுக்கு தேசபக்தன். அப்போ இந்த தேசபக்தி எப்படித்தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒருத்தன்? இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறது? தேசம் மாறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இப்போ வெள்ளைக்காரனோடு இருக்கும் பொழுது இருந்தது தேசபக்தியா, இப்போ இருக்கிறது தேசபக்தி? அவனை எடுத்து சண்டை போடும்போது இருந்தது தேசபக்தியா? இப்போ வெள்ளைக்காரனுக்கு வேலை செஞ்சவன்லாம் யார்? கேள்வி இருக்குல்ல. அதனால் இந்த தேசப்பற்று இது அது அப்படியே அங்கேருந்து வந்து விளையாட்டுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் கூட நீங்கள் இந்தியாவை சப்போர்ட் பண்ணால் அது தேசபக்தி ஆகிடும். விளையாட்டை நீங்கள் ரசிக்கக்கூடாது, விளையாட்டு வீரனை ரசிக்கக்கூடாது, தேசத்தை தான் ரசிக்கணும். அதுலேயும் நீங்கள் ஆனால் அந்த கிரிக்கெட் வீரர்கள் கூட இந்திய அரசால் உருவாக்கப்படுகிற வீரர்கள் கிடையாது. அது ஒரு வாரியம். அதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. அங்கே இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. 2 தனிப்பட்ட முதலாளிகள். அது ஒரு வாரியம். அது உருவாக்குறதுல நீங்கள் தேசபக்தியை காட்டணும்.